சம்பா 1 கிலோகிராம் 130 ரூபாவிற்கும் கீரி சம்பா 1 கிலோகிராம் 140 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்யப்பட உள்ளது. வடக்கு கிழக்கு அம்பாறை பகுதிகளை மையமாக கொண்டு தற்போது நெல் அறுவடை பெருமளவில் ஆரம்பமாகியுள்ளதால் அப்பகுதியில் நெல் கொள்வனவு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என நெற்சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் 143 களஞ்சிய சாலைகள் ஊடாக நெல்லை கொள்வனவு செய்வதற்கான திட்டங்கள் தற்போது வகுக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். அதிகளவில் நெல் அறுவடை செய்யப்படும் பகுதிகளை இலக்காக கொண்டே நாங்கள் களஞ்சிய சாலைகளை திறக்க திட்டமிட்டுள்ளோம். குறிப்பாக வடக்கு கிழக்கு அம்பாறை ஆகிய பகுதிகளிலேயே தற்போது நெல் அறுவடை பெருமளவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை உகுண பகுதியில் எமது களஞ்சிய சாலைகளை திறந்து கொள்வனவு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 143 இடங்களில் உள்ள களஞ்சிய சாலைகள் ஊடாக இந்த நெல் கொள்வனவை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் நெற் சந்தைப்படுத்தல் சபைக்கு 6000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேலதிகமாக சிறு நடுத்தர அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்கள் இந்த நெல் இருப்புகளை கொள்வனவு செய்வதற்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்காக வங்கிகள் ஊடாக 10,000 மில்லியன் ரூபாய் நிதி சலுகை வட்டி அடிப்படையிலான கடனுதவியாக ஒதுக்கப்பட்டுள்ளது. கமநல சேவைகள் திணைக்களம் இதனை மேற்பார்வை செய்கின்றது. நெல் சந்தைப்படுத்தல் சபையாகிய நாங்கள் எப்போதும் தரப்படுத்தப்பட்ட நெல்லையே கொள்வனவு செய்கின்றோம். ஏனெனில் இதனை ஒரு பாதுகாப்பான இருப்பு பங்காக சில காலத்திற்கு நாங்கள் வைத்திருக்க வேண்டியுள்ளது. அதற்கமைய நெல்லில் 14% ஈரப்பதனும் 9% குறைவான உமி காணப்பட வேண்டும். நாம் அதனை அளவிட்டே கொள்வனவு செய்வோம். அதற்கு மேலதிகமாக நெல்லின் நிறம் தோற்றமும் கவனத்தில் கொள்ளப்படும். அத்துடன் விசேடமாக கூற வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த போகத்தில் அறுவடை செய்யப்படும் நெல்லையே நாங்கள் கொள்வனவு செய்கின்றோம். கொள்வனவு செய்து அவற்றை நாம் களஞ்சியப்படுத்துவோம். அதுவே எமது தற்போதைய வேலை திட்டமாகும்.